மலேசிய குழந்தை புற்றுநோய் சங்கமான CCAM குவாலலும்பூர் பர்ஜாயா டைம்ஸ் ஸ்கொயர் ஹோட்டலில் நேற்றிரவு நிதி திரட்டும் விருந்து நிகழ்ச்சியை நடத்தியது. பிப்ரவரி 15 அனுசரிக்கப்படும் அனைத்துலக குழந்தை புற்றுநோய் தினத்தை ஒட்டி அந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. பர்ஜாயா குழும தலைவரும் கொடைவள்ளலுமான தான் ஸ்ரீ வின்சென்ட் தான் ஆதரவில் நடைபெற்ற அந்நிகழ்வில் திரட்டப்பட்ட நிதியானது நாட்டில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு காலம் தாழ்த்தாமல் சிகிச்சை வழங்கி அவர்களின் உயிரை காக்க பயன்படுத்தப்படும். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளித்தால் அவர்கள் குணமடையவும் உயிர் வாழவும் வாய்ப்புகள் அதிகம் என CCAM தோற்றுநரும் தலைவருமான லாவண்யா கணபதி வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார். அதாவது 3 வருடங்களுக்கு முன்பு என்னோட டாக்டருக்கு இந்த மாதிரி புற்றுநோய் டயக்னோஸ் பண்ணுறப்ப நம்ம ஒரு இன்சூரன்ஸ் இருந்துச்சு நம்மளுக்காக. அதனால் இந்த ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்க்கு கொடுத்தோம். ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சின்ன அதோட ட்ரீட்மெண்ட் காஸ்ட்ன்றது குறைந்தபட்சம் 1.5 லட்சத்துலேருந்து, அது நீங்கள் கவர்மெண்டாகவே இருக்கட்டும் ப்ரைவேட்டாகவே இருக்கட்டும், குறைஞ்சது 1.5 லட்சத்துலேருந்து மில்லியன்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இடையில ஒரு குழந்தைக்கு 8,25,000 வழி தேடிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி மில்லியன்ஸ் கணக்குக்கு போகிற இந்த ட்ரீட்மெண்ட்க்கு நம்மளால கட்டணும். ஆனால் இப்போ இதே 1,500 வழியிலேருந்து 2,000 வழிக்குள்ளே சம்பளம் எடுக்கிறவங்க எப்படி இதை செய்வாங்க? ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தா எண்ட் ஆஃப் த டே அவங்க இறந்துட்டு தான் இருக்காங்க. அதாவது 2023 மட்டுமே அப்ராக்சிமேட்லி 220 பேர் இறந்துருக்காங்க குழந்தைகள். ஸோ இதை தடுக்கிறதுன்றதுக்காக ஒரு ரீஃபார்மேஷனாக உருவாக்கப்பட்டது தான் இந்த சில்ட்ரன் கேன்சர் அசோசியேஷன் மலேசியா. விச் இஸ் நம்ம டைரெக்டாகவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த பேஷண்ட்க்கு நம்ம காசு கட்டோம், கேரண்டர் ஆகி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் காசு கட்டுவோம் டைரெக்டாக. எந்த ஒரு தனியார் ஒரு அக்கௌண்ட்ஸ்க்கும் கொடுக்காம, ஈவன் அந்த பேரண்ட்ஸ்க்கு கூட கொடுக்காம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பில்ஸை குறைச்சி தென் வி பேயிங் த ட்ரீட்மெண்ட். அது 200 வழியிலேருந்து ஆரம்பித்து 1 லட்சம் 1 மில்லியனாக இருந்தாலும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் செஞ்சு அவங்களுக்கு பணம் திரட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இசை படைப்புகளுடன் கூடிய இந்த நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் ஆர்வலர்கள், வர்த்தக நிதி ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆதரவு கரம் நீட்டியும் அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலும் இந்நிகழ்ச்சி அமைந்ததாக அவர் கூறினார். இவ்வேளையில் புற்றுநோயை எதிர்த்து போராடும் CCAM திட்டங்களுக்கு நிதி திரட்டும் முயற்சியில் வரும் ஜூலையில் வட ஐரோப்பாவில் துணிகர சைக்கிள் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஜூலை 23 தொடங்கி பின்லாந்தின் ஹெல்சிங்கி முதல் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் வரை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தை உட்படுத்தி ரோமன் என்பவர் தனியாக இந்த சைக்கிள் பயணத்தில் ஈடுபடுகிறார். புற்றுநோயால் அவதியுறும் குழந்தைகளை காப்பாற்றிட தங்களால் இயன்ற இதுபோன்ற காரியங்களில் நல்லுணங்கள் ஈடுபட்டு வருவதாக லாவண்யா நெகிழ்ச்சியுடன் கூறினார்.